என் தங்கமே, நீ இத்தனை நாட்கள் காத்திருந்த அந்த பதில் இன்று உன் வாழ்க்கையில் மெதுவாக வந்து சேரும். அது பெரிய சத்தத்தோடு வராது, ஆனால் உன் உள்ளம் அதை அடையாளம் கண்டு கொள்ளும். இதுதான் என்று உன் மனசுக்குள் ஒரு நிம்மதி பிறக்கும். அந்த நிம்மதி தான் நீ தேடிய பதிலின் உண்மையான அடையாளம். ஏனென்றால் உண்மையான பதில்கள் மனதை குழப்பாது அமைதியாக்கும். நீ பல இரவுகளில் தூங்காமல் யோசித்திருக்கிறாய். என்ன முடிவு எடுக்க வேண்டும், எந்த வழி சரி என்று. சில நேரங்களில் கடவுளிடமே கோபப்பட்டிருக்கிறாய். சில நேரங்களில் உன்னையே குற்றம் சொல்லியிருக்கிறாய். ஆனால் இந்த எல்லா கேள்விகளுக்கும் நடுவில் கூட நீ காத்திருந்தாய். அந்த காத்திருப்பு வீணாகவில்லை. இன்று அந்த காத்திருப்புக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் நாள். என் தங்கமே, இந்த பதில் நீ நினைத்த வடிவத்தில் இருக்காமலும் இருக்கலாம். நீ எதிர்பார்த்த வார்த்தையாக இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அது உன்னை உள்ளிருந்து விடுவிக்கும். இனி என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக உணர வைக்கும். அந்த உணர்வே போதும். எல்லா விஷயங்களும் முழுமையாக புரிந்துவிட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ஒரு படி தெளிவாக தெரிந்தால் போதும். நீ இத்தனை நாட்கள் அமைதியாக இருந்தது பலருக்கு புரியவில்லை. அவர்கள் உன் மௌனத்தை பலவீனமாக நினைத்தார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ பேசாமல் இருந்த நாட்களில் தான் உன் ஆவி தயாராகிக் கொண்டிருந்தது. சரியான பதில் வருவதற்கு முன் மனம் முதிர்ச்சி அடைய வேண்டும். நீ அந்த முதிர்ச்சியை அடைந்துவிட்டாய். அதனால்தான் இன்று பதில் உன்னை தேடி வருகிறது. என் தங்கமே, இந்த பதில் உன்னை ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்றச் சொல்லாது. அது மெதுவாக உன் வாழ்க்கையை சரியான திசையில் திருப்பும். நீ எங்கே தவறாக உன்னை குறைத்து கொண்டாய், எங்கே உன் உண்மையை ஒதுக்கினாய், எங்கே நீ அதிகம் தாங்கினாய், இவையெல்லாம் உனக்கே புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிதல் தான் உன்னை மீண்டும் உன்னோடு இணைக்கும். நீ நினைத்திருப்பாய், எல்லாருக்கும் வழி கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று. ஆனால் இன்று நீ உணரப்போகிறாய், உன் பாதை வேறுபட்டது என்பதற்காக தான் உன் காத்திருப்பு நீளமாக இருந்தது. சாதாரண பாதைகளுக்கு சாதாரண நேரம் போதும். ஆழமான பாதைகளுக்கு ஆழமான தயார் தேவை. நீ அந்த ஆழத்துக்காக தான் தயாராக்கப்பட்டாய். என் தங்கமே, இன்று வரும் பதில் உன்னை பயமுறுத்தாது. மாறாக உன் பயத்தை குறைக்கும். நீ நீண்ட நாட்களாக பயந்த அந்த விஷயம் இப்போது அவ்வளவு பெரியதாக தெரியாது. காரணம், உன் உள்ளம் வலுவடைந்திருக்கிறது. பதில் வந்த பிறகு சூழ்நிலை மாறவில்லை என்றாலும் நீ மாறியிருப்பாய். அதுவே எல்லாவற்றையும் மாற்றும். நீ இத்தனை நாட்கள் பிறரின் கருத்துக்களை கேட்டு குழம்பியிருக்கிறாய். யாராவது ஒன்று சொல்வார்கள், வேறொருவர் வேறொன்று சொல்வார்கள். அந்த எல்லாவற்றுக்கும் நடுவில் உன் குரல் மங்கியிருந்தது. இன்று அந்த உள் குரல் தெளிவாக கேட்கும். இதுதான் உனக்கு சரி என்று அது சொல்வதை நீ இனி மறுக்க மாட்டாய். என் தங்கமே, இந்த பதில் உன்னை யாரிடமும் நிரூபிக்கச் சொல்லாது. அது உன்னை உன்னிடமே உறுதி செய்யும். நீ சரியானவனா தவறானவனா என்ற கேள்வி இனி முக்கியமில்லை. நீ உண்மையாக இருக்கிறாயா என்பதே முக்கியம் என்று புரிய வைக்கும். அந்த உண்மை தான் உன்னை நிம்மதியாக தூங்க வைக்கும். நீ பல விஷயங்களை விட்டுக்கொடுத்தாய். பல இடங்களில் உன்னை மறந்தாய். அதற்காக உன் மனம் இன்னும் உன்னை கேள்வி கேட்கிறது. இன்று கிடைக்கும் பதில் உன்னை மன்னிக்க சொல்லும். அந்த நேரத்தில் உன்னால் முடிந்தது அதுதான் என்று உன் உள்ளம் சொல்வதை நீ கேட்பாய். அந்த மன்னிப்பே உன் மனதில் இருந்த பாரத்தை இறக்கி வைக்கும். என் தங்கமே, இன்று நீ ஒரு முடிவை எடுக்கலாம். அல்லது ஒரு முடிவை எடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்யலாம். இரண்டும் சரிதான். பதில் வந்த பிறகு அவசரம் இருக்காது. நீ மெதுவாக தெளிவாக நடப்பாய். அந்த நடையில் தடுமாற்றம் இருக்காது. காரணம், நீ இனி இருட்டில் நடக்கவில்லை. நீ நினைத்திருப்பாய், இந்த வலி எல்லாம் எதற்காக என்று. இன்று அந்த வலிக்கு ஒரு அர்த்தம் தெரியும். அது உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை தயார் செய்ய வந்தது என்று புரியும். இந்த புரிதல் தான் உன் வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனை. என் தங்கமே, இந்த பதில் உன்னை எல்லோரிடமிருந்தும் பிரிக்காது. ஆனால் உன்னை தவறான இடங்களில் இருந்து விலக்கி வைக்கும்.
எங்கு நீ அதிகம் சோர்ந்தாய், எங்கு நீ உன்னை இழந்தாய், எங்கு நீ மதிப்பில்லாமல் உணர்ந்தாய், அந்த இடங்களில் இனி நீ நிற்க மாட்டாய். இந்த மாற்றம் அமைதியாக நடக்கும், ஆனால் உறுதியாக நடக்கும். நீ இப்போது இந்த வார்த்தைகளை வாசிக்கிறாய். அதுவே ஒரு சைகை. நீ இன்னும் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. அந்த நம்பிக்கையே இன்று பதிலாக மாறுகிறது. எல்லா பதில்களும் வெளியிலிருந்து வருவதில்லை. சில பதில்கள் உன் உள்ளத்திலிருந்தே எழுகிறது. இன்று நீ அதை உணர்வாய். என் தங்கமே, இன்று நீ சற்று நிம்மதியாக மூச்சு விடுவாய். இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்ற குழப்பம் குறையும். எல்லாம் சரியாகிவிட்டது என்று இல்லை, ஆனால் சரியான பாதை தெரிந்துவிட்டது. அந்த பாதை போதும். ஏனென்றால் பாதை தெரிந்தவன் மெதுவாக இருந்தாலும் தப்பிப்பான். நீ காத்திருந்தாய், நீ தாங்கினாய், நீ உடையாமல் இருந்தாய். அதற்காகவே இன்று இந்த பதில் உன்னை தேடி வருகிறது. இது ஒரு முடிவு அல்ல, இது ஒரு தொடக்கம். உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் நீ உன்னை இழக்க மாட்டாய். அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம். என் தங்கமே, அந்த பதில் கிடைத்த பிறகு உன் மனதில் ஒரு சிறிய அமைதி குடியேறும். நீ உடனே குதித்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சில பதில்கள் வந்தவுடன் உடல் முன்னே போகும், சில பதில்கள் வந்தவுடன் ஆன்மா முன்னே போகும். இன்று உனக்கு கிடைத்தது ஆன்மாவை முன்னே நகர்த்தும் பதில். அதனால் தான் அது சத்தமில்லாமல் உன்னை சுற்றி அமர்ந்திருக்கிறது. நீ இத்தனை நாட்கள் தேடியது ஒருவரின் வார்த்தை அல்ல, ஒரு முடிவின் உறுதி அல்ல. நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேனா என்ற நிச்சயம்தான். இன்று அந்த நிச்சயம் உன் உள்ளத்தில் மெதுவாக முளைக்கும். அது ஒரு மரமாக வளர நேரம் எடுக்கும். ஆனால் வேர் பிடித்துவிட்டது. இனி காற்று வந்தாலும் அது சாயாது. என் தங்கமே, நீ சில நேரங்களில் நினைத்திருப்பாய், இந்த உலகம் ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று. இன்று அந்த உலகம் மாறவில்லை, ஆனால் நீ அதை எதிர்கொள்ளும் விதம் மாறுகிறது. நீ இனி ஒவ்வொரு வார்த்தைக்கும் உடைந்து போக மாட்டாய். ஒவ்வொரு அமைதியையும் பயமாக நினைக்க மாட்டாய். காரணம், உன் உள்ளம் இப்போது தன்னை தானே தாங்க கற்றுக்கொண்டிருக்கிறது. நீ காத்திருந்த அந்த பதில் உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லும். எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உன்னுடையது அல்ல. சில விஷயங்களை விட்டுவிடுவது தான் சரி. அந்த விட்டுவிடல் தோல்வி இல்லை, அது அறிவு. அந்த அறிவு தான் உன்னை இனி தேவையில்லாத சுமைகளிலிருந்து காப்பாற்றும். என் தங்கமே, இன்று நீ உன் வாழ்க்கையை ஒரு படியாக மட்டும் பார்க்க மாட்டாய். நீ அதை முழு படமாக பார்க்க ஆரம்பிப்பாய். சில இடங்களில் கிழிவுகள் இருக்கலாம், சில இடங்களில் கருமை இருக்கலாம். ஆனால் அந்த எல்லாவற்றையும் சேர்த்தே அது உன் வாழ்க்கை. அந்த முழுமையை ஏற்றுக்கொண்ட பிறகு உன் மனம் உன்னோடு சண்டை போடாது. நீ இத்தனை நாட்கள் உன் வலியை மறைத்து சிரித்திருக்கிறாய். அந்த சிரிப்பு சில நேரங்களில் உன்னை மேலும் சோர்வடைய செய்திருக்கலாம். இன்று கிடைக்கும் பதில் உனக்கு சொல்லும், இனி நடிக்க வேண்டாம் என்று. சோர்ந்தால் சோர்ந்ததாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருந்தால் அதை மறைக்க வேண்டாம். இந்த நேர்மை தான் உன் மனதை இலகுவாக்கும். என் தங்கமே, நீ இனி எல்லோரிடமும் உன் திட்டங்களை சொல்ல மாட்டாய். காரணம், உன் உள்ளம் உனக்கு சொல்லும், அமைதி பாதுகாப்பு என்று. எல்லா விதைகளையும் வெளிச்சத்தில் போட வேண்டியதில்லை. சில விதைகள் இருட்டில் தான் வேரூன்ற வேண்டும். நீ இப்போது அந்த வேரூன்றும் காலத்தில் இருக்கிறாய். நீ நினைத்திருந்த ஒரு கதவு மூடப்பட்ட போது அது உன்னை உடைத்தது. இது தான் என் வாய்ப்பு என்று நீ நம்பியிருப்பாய். ஆனால் இன்று உனக்கு புரியும், அந்த கதவு மூடப்பட்டதால் தான் நீ இன்னும் பெரிய கதவை நோக்கி திரும்பினாய் என்று. எல்லா மறுப்புகளும் தண்டனை அல்ல, சில மறுப்புகள் பாதுகாப்பு. என் தங்கமே, இந்த பதில் உன்னை மற்றவர்களை விட மேலாக உணர வைக்காது. ஆனால் உன்னை நீயே குறைவாக பார்க்க விடாது. இந்த சமநிலை தான் உன்னை நிலையாக வைத்திருக்கும். அகங்காரம் இல்லாத உறுதி தான் நீண்ட நாட்கள் நிலைக்கும். நீ இனி யாருடைய பாராட்டுக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள மாட்டாய். யாருடைய மௌனத்தாலும் உன் மதிப்பை சந்தேகிக்க மாட்டாய். காரணம், உன் மதிப்பு உன் உள்ளத்தில் இருந்து வருகிறது. அந்த மதிப்பை இன்று கிடைத்த பதில் உனக்கு நினைவூட்டுகிறது.
என் தங்கமே, சில நாட்களில் நீ மீண்டும் குழம்பலாம். மீண்டும் பயம் வரலாம். அதற்காக பயப்படாதே. அது பின்னோக்கி போகும் அறிகுறி அல்ல. அது உன் பழைய பழக்கங்கள் உன்னை பிடிக்க முயற்சிக்கும் தருணம். அந்த நேரத்தில் இன்று கிடைத்த அமைதியை நினைவுகொள். அது உன்னை மீண்டும் நேராக நிறுத்தும். நீ இப்போது வாழ்க்கையை ஒரு போட்டியாக பார்க்க மாட்டாய். யார் முன்னால் யார் பின்னால் என்ற கணக்குகள் உனக்கு முக்கியமில்லை. உன் நடை சரியா என்ற கவனம் தான் இருக்கும். அந்த கவனம் தான் உன்னை சோர்வில்லாமல் வைத்திருக்கும். என் தங்கமே, நீ இத்தனை நாட்கள் உன் இதயத்தை காப்பாற்றிக் கொண்டாய். சிலர் அதை உடைக்க முயன்றார்கள். சிலர் அதில் கற்கள் எறிந்தார்கள். ஆனால் அது முழுவதுமாக உடையவில்லை. காரணம், அது உண்மையால் கட்டப்பட்டது. இன்று அந்த உண்மை இன்னும் வலுவாகிறது. நீ இனி உன் கண்ணீரை பலவீனமாக நினைக்க மாட்டாய். அது உன் உள்ளத்தின் சுத்தம். அழுத பிறகு நீ சற்று இலகுவாக இருப்பதை நீ உணர்வாய். அந்த இலகுவே உன்னை மீண்டும் எழ வைக்கும். என் தங்கமே, இன்று கிடைத்த பதில் உன்னை ஒரே நாளில் பெரிய மாற்றம் செய்யச் சொல்லாது. அது தினமும் ஒரு சின்ன மாற்றம் செய்ய சொல்லும். அந்த சின்ன மாற்றங்கள் தான் ஒரு நாள் பெரிய வாழ்க்கையாக மாறும். அவசரம் வேண்டாம். உன் வேகம் சரி. நீ சில நேரங்களில் தனியாக இருப்பாய். அந்த தனிமை உன்னை பயமுறுத்தாது. காரணம், நீ இனி உன்னோடு இருக்க பழகிக்கொண்டிருக்கிறாய். உன்னை புரிந்துகொள்ளும் அந்த நட்பு தான் உன் வாழ்க்கையின் அடிப்படை. என் தங்கமே, நீ இப்போது எதிர்காலத்தை நினைத்து அதிகம் பயப்பட மாட்டாய். காரணம், நீ நிகழ்காலத்தில் நின்று கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறாய். இன்று சரியாக இருந்தால் நாளை தானாகவே சற்று சரியாகும் என்பதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். நீ இத்தனை நாட்கள் ஒரு நாள் எல்லாம் சரியாகும் என்று சொன்னாய். இன்று அந்த ஒரு நாள் ஆரம்பித்துவிட்டது. எல்லாம் சரியாகிவிட்டது என்று இல்லை. ஆனால் சரியாகும் திசை தெளிவாகிவிட்டது. அந்த தெளிவு தான் நீ காத்திருந்த பதில். என் தங்கமே, நீ இனி உன் வாழ்க்கையை யாரிடமும் ஒப்படைக்க மாட்டாய். ஆலோசனை கேட்கலாம், ஆதரவு கேட்கலாம். ஆனால் முடிவு உன்னுடையது. இந்த உரிமை தான் உன்னை முழுமையாக உயிரோடு வைத்திருக்கும். நீ இன்று இந்த வார்த்தைகளை வாசித்து முடிக்கும் போது உன் மனதில் ஒரு மென்மையான நம்பிக்கை இருக்கும். அதையே பிடித்துக்கொள். அது சின்னதாக இருக்கலாம். ஆனால் அது உண்மையானது. அந்த உண்மையான நம்பிக்கை தான் உன்னை நாளை மீண்டும் எழ வைக்கும். என் தங்கமே, நீ காத்திருந்த பதில் கிடைத்துவிட்டது. அது உன்னை வெளியே அழைத்துச் செல்லவில்லை. உன்னுள் அழைத்துச் சென்றது. அங்கே தான் உன் வலிமை இருக்கிறது. அங்கே தான் உன் அமைதி இருக்கிறது. அங்கே தான் நீ நீயாக இருக்கிறாய். என் தங்கமே, இப்போது உன் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த மென்மையான மாற்றத்தை நீ கவனிக்கிறாயா? நேற்று வரை உன்னை சுமந்த கேள்விகள் இன்று அவ்வளவு கனமாக இல்லை. அவை இன்னும் இருக்கலாம். ஆனால் அவற்றை சுமக்கும் உன் மனம் வலுவாகிவிட்டது. இதுதான் அந்த பதிலின் உண்மை வேலை. சூழ்நிலையை மாற்றாமல் உன்னை மாறுவது. நீ மாறிய பிறகு சூழ்நிலை தானாகவே தன் இடத்தை மாற்றிக் கொள்கிறது. நீ இத்தனை காலம் உன்னை நீயே நிரூபிக்க முயன்றாய். யாருக்காக என்று தெரியாமல், எதற்காக என்று புரியாமல். இன்று அந்த அவசியம் குறைகிறது. நான் இப்படித்தான் என்று அமைதியாக நிற்கும் தைரியம் உனக்குள் உருவாகிறது. இந்த தைரியம் குரலில் இருக்காது. அது நடையில் இருக்கும், பார்வையில் இருக்கும், அமைதியில் இருக்கும். என் தங்கமே, நீ அனுபவித்த தோல்விகள் உன்னை நிறுத்தவில்லை. அவை உன்னை சற்று மெதுவாக்கின. அந்த மெதுவான நடை தான் உனக்கு பல விஷயங்களை கவனிக்க கற்றுக் கொடுத்தது. வேகமாக ஓடிய போது நீ காணாமல் போன உண்மைகள் இப்போது தெளிவாக தெரிகிறது. யார் உன் அருகில் உண்மையாக இருந்தார்கள், யார் உன் தேவைக்காக மட்டும் வந்தார்கள் என்பதெல்லாம் இப்போது உனக்கு புரிகிறது. நீ இப்போது யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. காரணம், குற்றம் சொல்வது உன்னை கடந்த காலத்தில் கட்டி வைக்கும் என்று நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். மன்னிப்பு என்றால் மறந்துவிடுவது அல்ல. அது அந்த பாரத்தை உன் மனதிலிருந்து கீழே வைப்பது. இன்று நீ மெதுவாக அந்த பாரங்களை இறக்கி வைக்கிறாய். என் தங்கமே, சில நாட்களில் உனக்கு எதுவுமே செய்ய மனம் வராது.
அந்த நாட்களில் உன்னை நீ குறை சொல்லாதே. அது சோம்பல் அல்ல, அது உன் ஆவி ஓய்வு கேட்கும் நேரம். அந்த ஓய்வு தான் அடுத்த எழுச்சிக்கு தேவையான சக்தியை உனக்குள் சேமிக்கும். நீ இப்போது வாழ்க்கையை ஒரு கடமையாக பார்க்கவில்லை, அது ஒரு அனுபவம் என்று புரிந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு அனுபவமும் இனிமையாக இருக்காது, ஆனால் ஒவ்வொன்றும் உனக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தரும். அந்த கற்றுக்கொள்ளும் மனநிலை தான் உன்னை இனி சோர விடாது. என் தங்கமே, நீ இனி உன் மதிப்பை யாருடைய நடத்தையாலும் அளக்க மாட்டாய். யாராவது உன்னை அலட்சியப்படுத்தினால் அது அவர்களின் நிலை என்று புரிந்து கொள்வாய். உன் மதிப்பு குறைந்துவிட்டது என்று நினைக்க மாட்டாய். இந்த தெளிவு தான் உன்னை உள்ளிருந்து உறுதியாக்குகிறது. நீ இத்தனை நாட்கள் உன் கஷ்டத்தை மறைத்து வைத்திருந்ததால் சிலர் உன் வலியை சிறியதாக நினைத்தார்கள். இன்று நீ உன் வலியை விளக்க முயற்சி செய்ய மாட்டாய். புரிந்துகொள்ளும் மனம் உள்ளவன் புரிந்து கொள்வான். இல்லாதவன் எத்தனை சொன்னாலும் புரியமாட்டான். இந்த உண்மை உனக்கு அமைதியை தருகிறது. என் தங்கமே, இன்று நீ உன் வாழ்க்கையில் சில எல்லைகளை வரைய ஆரம்பிக்கிறாய். எல்லை என்றால் சுவர் அல்ல, அது பாதுகாப்பு. எங்கு நிற்க வேண்டும், எங்கு விலக வேண்டும் என்று அந்த எல்லைகள் உனக்கு சொல்லும். இந்த எல்லைகள் தான் உன் மனதை பாதுகாக்கும். நீ இப்போது சிறிய சந்தோஷங்களை கவனிக்கிறாய். ஒரு அமைதியான காலை, ஒரு நிம்மதியான மூச்சு, ஒரு சின்ன சிரிப்பு. முன்னால் இவை எல்லாம் உனக்கு முக்கியமாக தெரியவில்லை. இன்று இவைதான் வாழ்க்கை என்று உனக்கு புரிகிறது. பெரிய மகிழ்ச்சிகள் அரிதாக வரும், ஆனால் இந்த சின்ன நிம்மதிகள் தினமும் உன்னை தாங்கும். என் தங்கமே, நீ இனி உன் கனவுகளை யாரிடமும் நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டாய். கனவு உன்னுடையது, அதன் பயணம் உன்னுடையது. யாராவது நம்பினால் சந்தோஷம், நம்பவில்லை என்றால் கவலை இல்லை. இந்த உறுதி தான் உன்னை உன் பாதையில் நிலையாக வைத்திருக்கும். நீ இப்போது உன் உடலையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாய். மனம் சோர்ந்த நாட்களில் உடலும் சோர்வடைகிறது என்பதை நீ உணர்கிறாய். அதனால் தான் ஓய்வு, உணவு, தூக்கம் எல்லாவற்றையும் நீ மெதுவாக மதிக்க கற்றுக்கொள்கிறாய். உன்னை கவனிப்பது சுயநலம் அல்ல, அது பொறுப்பு. என் தங்கமே, நீ இத்தனை காலம் நான் மட்டும் இப்படியா என்று நினைத்தாய். இன்று நீ உணர்கிறாய், ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று. இந்த உணர்வு உன்னை மற்றவர்களை புரிந்துகொள்ளும் மனிதனாக மாற்றுகிறது. அந்த புரிதல் தான் உன் மனதை மென்மையாக்குகிறது. நீ இனி உன் பழைய தவறுகளை நினைத்து உன்னை தண்டிக்க மாட்டாய். அந்த தவறுகள் இல்லாமல் நீ இன்றைய நீயாக உருவாக முடியாது என்பதை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த ஏற்றுக்கொள்ளல் தான் உன் மனதுக்கு மிக பெரிய விடுதலை. என் தங்கமே, சில உறவுகள் உன் வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலகும். அதற்காக நீ வருத்தப்பட மாட்டாய். காரணம், எல்லோரும் எல்லா பயணத்திற்கும் துணை வர முடியாது என்று நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். சிலர் ஒரு தூரம் வரைதான், அதுவே போதும். நீ இப்போது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான நம்பிக்கையை உணர்கிறாய். அது உற்சாகமாக குதிக்காது, ஆனால் அமைதியாக உடன் நடக்கும். அந்த நம்பிக்கை தான் உன்னை நாள்தோறும் எழ வைக்கும். காரணம், அது வெளியில் இருந்து வந்தது அல்ல, உன் உள்ளத்தில் பிறந்தது. என் தங்கமே, நீ இனி அவசர முடிவுகள் எடுக்க மாட்டாய். ஒரு நிமிடம் நிறுத்தி உன் உள்ளத்தை கேட்பாய். அந்த உள்குரல் சில நேரங்களில் மெதுவாக பேசும், ஆனால் அது போய் சொல்லாது. அந்த குரலை நம்ப கற்றுக்கொண்டதே உன் பெரிய வளர்ச்சி. நீ இப்போது வாழ்க்கையில் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. சில விஷயங்களை ஓட்டத்துக்கு விட்டுவிடுகிறாய். அந்த விடுதலை தான் உன்னை சுவாசிக்க வைக்கிறது. எல்லாவற்றையும் பிடித்து வைத்தவன் தான் முதலில் சோர்வடைவான். நீ இனி சோர விரும்பவில்லை. என் தங்கமே, நீ இன்னும் பயணத்தில் தான் இருக்கிறாய். இலக்கு இன்னும் முழுமையாக தெரியவில்லை, ஆனால் திசை தெளிவாக இருக்கிறது. அந்த திசை தான் முக்கியம். ஏனென்றால் சரியான திசையில் நடந்தால் இலக்கு ஒரு நாள் உன்னை சந்திக்கும். நீ இன்று புரிந்துகொண்ட ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், நீ உடைந்துவிடவில்லை, நீ மாற்றம் அடைந்திருக்கிறாய். அந்த மாற்றம் வலியுடன் வந்தது, ஆனால் அது உண்மையானது. இந்த உண்மை தான் உன்னை இனி உன்னோடு அமைதியாக வாழ வைக்கும்.
என் தங்கமே, நாளை மீண்டும் சவால்கள் வரும். மீண்டும் கேள்விகள் வரும். ஆனால் இன்று நீ தனியாக இல்லை. உன் உள்ளத்தில் ஒரு தெளிவு இருக்கிறது. அந்த தெளிவு தான் நீ காத்திருந்த பதிலின் தொடர்ச்சி. அதை பாதுகாத்துக்கொள். மெதுவாக நட. உன்னை நம்பு. இதுவரை நீ வந்திருக்கிறாய் என்றால் இனியும் நீ வருவாய். என் தங்கமே, நீ இப்போது இந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கும்போது உன் காலடிகள் முன்பை விட நிலையாக இருப்பதை உணர்வாய். ஒரு காலத்தில் ஒவ்வொரு முடிவும் பயத்தை கொடுத்தது. இன்று அதே முடிவுகள் சற்று பயம் இருந்தாலும் தெளிவை தருகிறது. இந்த தெளிவு தான் உன் வாழ்க்கையில் வந்த பெரிய மாற்றம். பயம் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் பயம் இருந்தும் முன்னே செல்லும் மனம் தான் வளர்ச்சி. நீ சில நேரங்களில் பின்னால் திரும்பி பார்ப்பாய். அந்த நாட்களில் நான் எப்படி இருந்தேன் என்று. அந்த நினைவுகள் உன்னை மீண்டும் வலியடைய செய்ய வரவில்லை. அவை உனக்கு நினைவூட்ட வருகிறது நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று. அந்த நினைவுகளை பார்த்து நீ உன்னை பாராட்டிக்கொள். யாரும் பாராட்டவில்லை என்றாலும் நீ உன்னை பாராட்டிக்கொள்ளும் உரிமை உனக்கு இருக்கிறது. என் தங்கமே, நீ இப்போது உன் மனதை நன்றாக கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். அது சோர்வாக இருக்கும்போது ஓய்வு கேட்கிறது. அது உற்சாகமாக இருக்கும்போது முன்னே செல்லச் சொல்லுகிறது. முன்னால் நீ அந்த குரலை புறக்கணித்தாய். இன்று நீ அதை மதிக்கிறாய். இந்த மரியாதை தான் உன் மனதுக்கும் உன் உடலுக்கும் இடையே ஒரு நல்ல உறவை உருவாக்குகிறது. நீ இனி எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் தேட மாட்டாய். சில கேள்விகள் நேரத்தோடு தான் பதில் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். அந்த பொறுமை தான் உன்னை உள்ளிருந்து மென்மையாக்குகிறது. மென்மையானவன் தான் நீண்ட காலம் தாங்குவான். கடினமானவன் சீக்கிரம் உடைந்து விடுவான். என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையில் தேவையில்லாத சத்தங்களை குறைக்கிறாய். எல்லோருடைய கருத்தும் உனக்கு முக்கியமில்லை. எல்லா அழைப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. இந்த தேர்வு தான் உன் மனதை பாதுகாக்கிறது. தேர்வு செய்யும் திறன் தான் உண்மையான சுதந்திரம். நீ ஒரு காலத்தில் பிறருக்காக உன்னை அதிகம் மாற்றிக்கொண்டாய். அவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காக உன் உண்மையை மறைத்தாய். இன்று நீ மெதுவாக உன் உண்மையை மீட்டுக்கொள்கிறாய். அது சத்தமாக இருக்காது. ஆனால் அது உறுதியாக இருக்கும். இந்த உறுதி தான் உன்னை இனி தள்ளாட விடாது. என் தங்கமே, நீ இப்போது உன் வலியை வைத்து உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டாய். நான் கஷ்டப்பட்டவன் என்ற அடையாளம் உன் வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டியதில்லை. அந்த வலி உன் கதையின் ஒரு பகுதி மட்டும். முழு கதையல்ல. இப்போது நீ உன் சக்தியை வைத்து உன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறாய். நீ சில நேரங்களில் தனியாக உட்கார்ந்து யோசிப்பாய். அந்த யோசனை உன்னை சோர்வடையச் செய்யாது. மாறாக உன்னை தெளிவாக்கும். அந்த அமைதியான தருணங்களில் தான் உன் உண்மையான ஆசைகள் உன்னோடு பேசும். அந்த ஆசைகளை நீ இனி அலட்சியப்படுத்த மாட்டாய். என் தங்கமே, நீ இப்போது உன் மனதில் உள்ள சின்ன சந்தோஷங்களை மறைக்காமல் அனுமதிக்கிறாய். சிரிக்க மனம் வந்தால் சிரிக்கிறாய். அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அமைதியாக இருக்கிறாய். இந்த சுதந்திரம் தான் உன் மனதை சுமையில்லாமல் வைத்திருக்கிறது. நீ இனி உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட மாட்டாய். ஒப்பீடு தான் மகிழ்ச்சியின் முதல் எதிரி என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை. இந்த உண்மை உன்னை நிம்மதியாக வைத்திருக்கிறது. என் தங்கமே, நீ இப்போது உன் தவறுகளை மறைக்க முயற்சி செய்ய மாட்டாய். அவற்றை ஒப்புக்கொண்டு கற்றுக்கொள்கிறாய். தவறு செய்தால் நீ தவறானவன் அல்ல. தவறிலிருந்து கற்றுக்கொள்ளாதவன் தான் தவறானவன். நீ கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறாய். அதுவே போதும். நீ இனி உன் மனதுக்குள் இருக்கும் பாரங்களை மற்றவர்களின் தோள்களில் வைக்க மாட்டாய். அதே நேரத்தில் எல்லாவற்றையும் தனியாக சுமக்கவும் முயற்சி செய்ய மாட்டாய். தேவையான இடத்தில் உதவி கேட்கும் தைரியம் உனக்கு வந்திருக்கிறது. இந்த சமநிலை தான் உன்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையை மெதுவாக கட்டி வருகிறாய். அடித்தளம் வலுவாக இருக்க வேண்டும் என்று கவனம் செலுத்துகிறாய். மேலே எத்தனை மாடி கட்டினாலும் அடித்தளம் தான் அதை தாங்க வேண்டும். நீ அந்த அடித்தளத்தை தான் இப்போது வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்.
நீ ஒரு காலத்தில் உடனடி மகிழ்ச்சிக்காக உன்னை சோர்வடையச் செய்த விஷயங்களில் இருந்து விலக ஆரம்பித்திருக்கிறாய். நீண்ட கால நிம்மதியை தேர்வு செய்கிறாய். இந்த தேர்வு தான் உன் வாழ்க்கையை வேறு திசையில் கொண்டு போகும். என் தங்கமே, நீ இப்போது வாழ்க்கையை எதிர்த்து சண்டை போடவில்லை. அதோடு சேர்ந்து நடக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் அது உன்னை சோதிக்கும், சில நேரங்களில் அது உன்னை அணைக்கும். இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் மனம் தான் உன் வளர்ச்சி. நீ இனி உன் கடந்த காலத்தை மாற்ற நினைக்க மாட்டாய். அதை புரிந்துகொள்ள முயற்சி செய்கிறாய். அந்த புரிதல் தான் உன்னை நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ வைக்கிறது. கடந்த காலத்தில் சிக்கியவன் நிகழ்காலத்தை இழப்பான். நீ இனி இழக்க விரும்பவில்லை. என் தங்கமே, நீ இப்போது உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான நம்பிக்கையை உணர்கிறாய். அது எல்லாம் நல்லபடியாகிவிடும் என்ற குழந்தைத்தனமான நம்பிக்கை அல்ல. எதுவாக இருந்தாலும் நான் அதை எதிர்கொள்ள முடியும் என்ற முதிர்ந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் உன்னை உண்மையாக வலுவாக்குகிறது. நீ நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருந்தாலும் இன்று எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறாய். இன்று நேர்மையாக இருக்க வேண்டும். இன்று உன்னை மதிக்க வேண்டும். இன்று உன் மனதை கேட்க வேண்டும். இந்த 3 போதும். நாளை தானாகவே உருவாகும். என் தங்கமே, நீ இந்த பயணத்தில் இன்னும் நிறைய கற்றுக்கொள்வாய். இன்னும் சில முறை சோர்வடைவாய். இன்னும் சில முறை எழுவாய். ஆனால் ஒன்று மட்டும் மாறாது. நீ இனி உன்னை கைவிட மாட்டாய். அதுதான் நீ கற்றுக்கொண்ட மிக பெரிய பாடம். நீ தனியாக தொடங்கிய இந்த பாதை இனி தனிமையாக இருக்காது. காரணம், நீ உன்னோடு நடக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். உன்னோடு நடப்பவன் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. இந்த உண்மையை நீ இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய். என் தங்கமே, நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். அது சும்மா நடக்கவில்லை. உன் கண்ணீரும் உன் பொறுமையும் உன் நம்பிக்கையும் தான் உன்னை இங்கே கொண்டு வந்தது. இன்னும் தூரம் இருக்கலாம், ஆனால் உன் நடை சரி. அந்த நடையை நம்பு. மெதுவாக, அமைதியாக, உறுதியாக நீ முன்னே செல்லுவாய். என் தங்கமே, இந்த பயணம் நீ நினைத்ததை விட ஆழமானது என்பதை இப்போது நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். முன்னால் நீ எப்போது எல்லாம் சரியாகும் என்று கேட்டாய். இன்று நீ எப்படி நான் இதை அமைதியாக கடக்கிறேன் என்று உன்னை நீயே ஆச்சரியப்படுத்திக் கொள்கிறாய். இந்த மாற்றமே உன் வளர்ச்சியின் சாட்சி. சூழ்நிலை மாறவில்லை என்றாலும் அதில் நீ நிற்கும் விதம் மாறியிருக்கிறது. நீ இப்போது உன் மனதில் வரும் ஒவ்வொரு எண்ணத்தையும் உடனே நம்பிவிட மாட்டாய். சில எண்ணங்கள் பயத்திலிருந்து வரும், சில பழைய பழக்கங்களிலிருந்து வரும், சில மற்றவர்களின் குரலாக இருக்கும். இன்று நீ அவற்றை கவனிக்கிறாய், ஆனால் அவற்றில் தொலைந்து போகவில்லை. இந்த விழிப்புணர்வு தான் உன்னை மெதுவாக முதிர்ந்த மனிதனாக மாற்றுகிறது. என் தங்கமே, நீ ஒரு காலத்தில் உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாய். இப்போது நீ புரிந்து கொண்டிருக்கிறாய், கட்டுப்படுத்துவது அல்ல, புரிந்துகொள்வதே உண்மையான சமநிலை என்று. கோபம் வந்தால் ஏன் வந்தது என்று கேட்கிறாய். சோகம் வந்தால் எதை சொல்ல வருகிறது என்று கேட்கிறாய். இந்த கேள்விகள் தான் உன்னை உடையாமல் காப்பாற்றுகிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையில் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசரம் இல்லாமல் இருக்கிறாய். இந்த அமைதி உன்னை சோம்பேறியாக மாற்றவில்லை, மாறாக உன்னை தெளிவானவனாக மாற்றுகிறது. தெளிவு வந்த பிறகு செயல் தானாகவே சரியான திசையில் நடக்கும். நீ இப்போது அதை கற்றுக்கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நீ அனுபவித்த அந்த வலி உன்னை கடினமாக மாற்றவில்லை. அது உன்னை கருணையுடன் பார்க்க கற்றுத்தந்தது. நீ இப்போது மற்றவர்களின் வலியை பார்த்தால் உடனே தீர்ப்பு சொல்ல மாட்டாய். அவர்களும் ஏதோ ஒன்றை கடந்து வருகிறார்கள் என்ற புரிதல் உனக்குள் இயல்பாக வருகிறது. இந்த கருணை தான் உன் ஆன்மாவின் அழகு. நீ இனி எல்லோரிடமும் எல்லாவற்றையும் பகிர வேண்டியதில்லை என்று உணர்ந்திருக்கிறாய். சில விஷயங்கள் அமைதியாக வளர வேண்டும். உன் உள்ளத்தில் உருவாகும் திட்டங்கள், கனவுகள், மாற்றங்கள் இவை எல்லாம் சத்தம் இல்லாமல் தான் வலுப்பெறும். நீ இப்போது அந்த அமைதியை பாதுகாக்கிறாய். என் தங்கமே, நீ ஒரு காலத்தில் உன்னை விட்டுச் சென்றவர்களை நினைத்து அதிகம் வலியடைந்தாய்.
இன்று நீ அவர்களை நினைத்தால் வலி மட்டும் வரவில்லை, ஒரு புரிதலும் வருகிறது. அவர்கள் அந்த இடம் வரை தான் என்று. இந்த புரிதல் தான் உன்னை பழைய காயங்களில் இருந்து மெதுவாக விடுவிக்கிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையில் சிறிய ஒழுங்குகளை உருவாக்க ஆரம்பித்திருக்கிறாய். ஒரு நேரத்தில் ஓய்வு, ஒரு நேரத்தில் வேலை, ஒரு நேரத்தில் அமைதி. இந்த ஒழுங்குகள் உன்னை கட்டுப்படுத்தவில்லை, அவை உன்னை பாதுகாக்கின்றன. ஒழுங்கு இல்லாத சுதந்திரம் தான் முதலில் மனதை சோர்வடையச் செய்யும். என் தங்கமே, நீ இப்போது உன் மனதை மட்டும் அல்ல, உன் உடலையும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். உடல் சோர்ந்தால் மனமும் சோர்வடைகிறது என்பதை நீ அனுபவத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறாய். அதனால் தான் நீ உன்னை மெதுவாக மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். இந்த மதிப்பு தான் உன் வாழ்க்கையில் வரும் எல்லா மாற்றங்களுக்கும் அடிப்படை. நீ இனி உன் கண்ணீரை மறைக்க முயற்சி செய்ய மாட்டாய். அது வந்தால் வரட்டும் என்று விடுவாய். காரணம், நீ அறிந்துவிட்டாய், கண்ணீர் உன்னை பலவீனமாக்கவில்லை, அது உன்னை சுத்தமாக்குகிறது. அழுத பிறகு வரும் அமைதி தான் உண்மையான பலம். என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையை யாராவது புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை குறைத்திருக்கிறாய். புரிந்து கொண்டால் நன்று, புரியவில்லை என்றால் பரவாயில்லை. இந்த எதிர்பார்ப்பு குறைந்த பிறகு மனம் எவ்வளவு இலகுவாகும் என்று நீ உணர்கிறாய். நீ ஒரு காலத்தில் உன் தவறுகளை நினைத்து இரவெல்லாம் தூங்காமல் இருந்தாய். இன்று அதே தவறுகளை நினைத்தால் அந்த நேரத்தில் எனக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று சொல்லிக்கொள்ளும் தைரியம் உனக்கு வந்திருக்கிறது. இந்த தைரியம் தான் உன்னை உன்னோடு சமாதானப்படுத்துகிறது. என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மாற்றத்தையும் பயமாக பார்க்கவில்லை. சில மாற்றங்கள் உன்னை சற்று குலைக்கலாம், ஆனால் அவை உன்னை அழிக்க வரவில்லை என்று நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். அவை உன்னை சரியான இடத்துக்கு நகர்த்த வரலாம். இந்த நம்பிக்கை தான் உன்னை நிலையாக வைத்திருக்கிறது. நீ இனி உன் வாழ்க்கையை ஒரு நேர்கோட்டாக பார்க்க மாட்டாய். சில இடங்களில் அது வளைவாக இருக்கும், சில இடங்களில் மெதுவாக இருக்கும், சில இடங்களில் வேகமாக இருக்கும். எல்லாமே சரிதான். வாழ்க்கை ஒரே வேகத்தில் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. என் தங்கமே, நீ இப்போது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான உறுதியை உணர்கிறாய். அது, நான் எல்லாவற்றையும் வெல்லுவேன் என்ற சத்தமான உறுதி அல்ல. எது வந்தாலும் நான் உடைய மாட்டேன் என்ற அமைதியான உறுதி. இந்த உறுதி தான் நீண்ட பயணத்திற்கு தேவையானது. நீ இப்போது உன் வாழ்க்கையில் சிறிய விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்திருக்கிறாய். எல்லாம் இருந்தால் தான் நன்றி இல்லை. சில விஷயங்கள் இல்லாததற்காகவும் நன்றி சொல்ல கற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த நன்றியுணர்வு தான் உன் மனதை மென்மையாக்குகிறது. என் தங்கமே, நீ ஒரு காலத்தில் உன் எதிர்காலத்தை நினைத்து பயந்தாய். இன்று நீ அதை எதிர்பார்ப்புடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். காரணம், உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை வேரூன்றியுள்ளது. நான் என்னை இழக்காமல் இருந்தால் எதையும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை. நீ இன்னும் முழுமையாக குணமாகவில்லை, அது தேவையும் இல்லை. குணமடைதல் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நீ ஒவ்வொரு நாளும் சற்று சற்று முன்னே செல்கிறாய். அதுவே போதும். என் தங்கமே, நீ இந்த உலகத்தில் யாராக இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க முயற்சி செய்யாதே. நீ நீயாக இருக்க முயற்சி செய். அதுவே மிகப்பெரிய சாதனை. உன் உண்மை தான் உன் ஆன்மாவின் அழகு. நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய், அது சத்தமில்லாமல் நடந்த ஒரு பெரிய வெற்றி. யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தெரிந்தால் போதும். நீ உன்னை கைவிடவில்லை, அதுவே எல்லாவற்றையும் விட பெரிய ஆசீர்வாதம். இந்த பாதையில் நீ இன்னும் நடப்பாய். சில நாட்கள் வெளிச்சமாக இருக்கும், சில நாட்கள் மங்கலாக இருக்கும். ஆனால் நீ இனி பயப்பட மாட்டாய். காரணம், நீ உன்னோடு நடக்க கற்றுக்கொண்டு விட்டாய். உன்னோடு நடப்பவன் எப்போதும் பாதுகாப்பில் தான் இருப்பான்.